ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் நன்மையே செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சில வேளைகளிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், இன்னும் சில வேளைகளிலே தேவன் நமக்கு சில கஷ்டங்களையும் தருவார். அவர் எதை செய்தாலும் நமக்கு நன்மைக்காகவே செய்வார். உதாரணமாக ஒரு பெற்றோரை எடுத்தால், அந்த பெற்றோர் தன் குழந்தைகளுக்கு நன்மைகளை செய்வார்கள். சில கஷ்டங்களை கொடுத்தால், சில சிக்ஷைகளை கொடுத்தால், அது அவர்களை சரிப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்களை வழிநடத்தும் என்பதில் சந்தேகமில்லை. அதே போன்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் உபத்திரவங்களின் வழியாக தேவன் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருந்தால், அந்த உபத்திரவங்களின் பின்னணியில் தேவன் நன்மைகளை வைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஆகவே கர்த்தர் எப்போதும் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். நன்மையான நேரங்களிலும் தீமையான நேரங்களிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 71 வசனம் சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதனால் நமக்கு என்ன பலன்? தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவைகளை கை கொண்டு தேவனுடைய பாதைகளிலே நீதியின் வழிகளிலே நாம் நடக்கிறோம். அப்படி நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நாம் சுதந்திரிப்பதற்கு ஏதுவாகும். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. தேவனுடைய பிரமாணங்களை அவர் எப்போது கற்றுக்கொண்டார் என்றால் அவருடைய உபத்திரவத்தின் காலத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உபத்திரவங்கள் நம்மை தேவனுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது. அவருடைய வழிகளிலே நம்மை வழி நடத்துகிறது, இந்த உலகத்துக்குரிய வழிகளில் அல்ல. ஏனென்றால் தேவனுடைய வழிகளில் நடக்கும் பொழுதுதான் நாம் இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே நாம் உபத்திரவங்களின் வழியாக நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நன்மைக்காகவே அதை அனுமதித்திருக்கிறார் என்ற ஆழமான புரிந்து கொள்ளுதலோடு நாம் அவைகளை கர்த்தரை பற்றி கொண்டு செல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவார், நன்மைகளை தந்து ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 13 சங்கீதம் 6 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். பல வேளைகளில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது நாம் கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களாக அல்ல, நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிற நேரங்களிலும் நாம் கர்த்தரை பாட வேண்டும், துதிக்க வேண்டும், அவரிடத்திலே நெருங்கி இருக்க வேண்டும். நிச்சயமாகவே நம்மை அழைத்த தேவன் அவர் நல்லவர். இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் நல்லவர் என்று எங்களோடு நீர் பேசி இருக்கிறபடியால் நன்றி. நிச்சயமாகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லவராகவே இருந்து எங்களோடு இருந்து வழி நடத்துகிறபடியால் நன்றி. கர்த்தருடைய நன்மைகளை சுதந்திரிக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.